ஒரு ஏமாற்றம் இல்லாம இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க இந்த யோகா போன்ற பயிற்சிகள எடுக்கிறது நல்லது. அடுத்து வீட்ல டெய்லி விளக்கு ஏத்தணும். விளக்கு ஏத்தல ஒரு நாள் விளக்கு ஏத்தலைன்னா, இவர்களால மிகப்பெரிய அளவுக்கு பிரச்சனைகள சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. அத இவங்களே கண்கூடாக பார்க்க முடியும். நம்ம 1 நாள், 2 நாள் விளக்கு ஏத்தல வீட்ல அப்படின்னா, அந்த இடத்துல ஏதோ ஒரு நெகட்டிவான விஷயங்கள் நம்மளை சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருக்கும். இதனால மிகப்பெரிய அளவுக்கு மனநிலை பாதிக்கப்படக்கூடிய அளவிற்கு இந்த கடகராசி அன்பர்கள் இருப்பாங்க. அதனால ரொம்ப கவனமாக இருங்க. இவர்களுக்கு செவ்வாயினுடைய பெயர்ச்சி 8ஆம் இடத்துல நடக்க போகுது. ஏற்கனவே ராகு பகவான் 8ஆம் இடத்துல இருக்கிறாரு இந்த கடகராசி என்பர்களுக்கு. இதனால கொஞ்சம் தேவையில்லாத ஒரு கோபங்கள்லாம் வந்துட்டு இருக்குது. இந்த காலகட்டம் இந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சி இவர்களினுடைய 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால நோய் தொந்தரவுகள், கடன் தொந்தரவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏதாவது ஜங்க் ஃபுட் சாப்பிட்டு சாப்பிட்டு வயத்த இது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கெடுதல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. உடனே போய் டாக்டர்ட்ட போய் பார்க்கறது, நீங்களே மருந்த அதாவது பார்மசில ஏதாவது ஒரு டேப்லெட் வாங்கி சாப்பிடுறது, ஒரு சின்ன ஒரு கோல்டா இருக்கும். அதற்கு நீங்க ஏதாவது ஒரு